சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா, வணக்கம். சார் இப்போ வானிலை கொஞ்சம் தகவல்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஒரு கேப் விட்டிருந்தது மழை. அதுக்கப்புறம் இப்ப திரும்பவும் ஸ்டார்ட் ஆகுதுன்னுலாம் கேள்விப்படுறோம். குறிப்பாக இந்த இலங்கை பகுதியில வந்து மேலடுக்கு சுழற்சிலாம் காணப்படுது அப்படின்ற தகவல்கள்லாம் வருது இல்லையா? அது எப்படி இருக்கு? அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல மழை எப்படி பெய்யப் போகிறது? கண்டிப்பாக. தற்பொழுது இலங்கையோட தெற்கு பகுதியிலையும், அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியிலையும், அதாவது மன்னார் வளைகுடா, இலங்கை தெற்கு பகுதி, அந்த இலங்கை சுற்றுவட்டார வளிமண்டல பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலைன்னு சொல்லலாம். அதாவது கீழடுக்கு சுழற்சி ஆயிடுச்சு. அது மேலடுக்கு சுழற்சியா இருந்துச்சு. இப்போ அது கீழடுக்கு சுழற்சியா உருவாகி இருக்கு. இடையடுக்குன்னு சொல்லலாம். நாளை அது கீழடுக்கு கடலோடு இணைந்த தாழ்வு நிலையாக உருவாக போகிறது. நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தாழ்வு பகுதியாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே. ஆக இந்த நிலையில இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைப்பே ஏற்கனவே தென் மாவட்டங்கள்ல நல்ல மழை பொழிவை கொடுத்தது நேற்றைக்கு. இன்றைக்கு அதிகாலை கூட திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம், தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதியெல்லாம் கனமழை. மண்டபம் ராமநாதபுரத்துல ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் 7 சென்டிமீட்டர் மழை. உள்ளேயும் மேற்கையும் மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் மலக்கரை எஸ்டேட் மற்றும் ராமநாதபுரம் மற்றும் பாம்பன் இங்க எல்லாமே 5 சென்டிமீட்டர் மழை பொழிவு. கோத்தகிரி, நாலுமுக்கு, ஊத்து, செங்கம், திருவண்ணாமலை இங்கெல்லாம் கூட 4 சென்டிமீட்டர் மழை பொழிந்தது. நேற்றைக்கு காலையில் சென்னை உள்ளிட்ட வடகடலோர பகுதிகளில் மழை பொழிவு பொழிந்தது. இது எல்லாமே இப்ப இருக்கக்கூடிய மேலடுக்கு சுழற்சி. இது தாழ்வு பகுதியாக மாறுவது நாளைய மறுதினம், அதாவது 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளை ஈவினிங்கே உருவாகும் வாய்ப்பு இருக்கு. இது இலங்கைக்கு கிழக்கு புறமாக அமைய இருக்கிறது. இப்ப தெற்கு புறமாக இருப்பது புதிதாக ஒரு காற்று சுழற்சி வருது. அதோட இணைந்து இலங்கைக்கு கிழக்கு புறமாக ஒரு தாழ்வு பகுதியாக உருவெடுக்க போகிறது. இதனால நாளை ஒரு நாள் இடைவெளி கொடுக்கும். அதாவது இந்த காற்று சுழற்சிக்கு வரவேண்டிய கிழக்கு காற்றை அது இடைமறிக்கும். பிறகு தீவிரமடைந்து நெருங்கி வரும். அதனால இடைமறிக்கிற காரணத்தினால கொஞ்சம் கிழக்கு காற்று இலங்கைக்கு மட்டும் மழைப்பொழிவை கொடுக்கும், தமிழ்நாட்டுக்குள்ள வராது. இன்றைக்கே இலங்கையில அந்த நிகழ்வு மழைப்பிடிப்பை தொடக்கி விட்டது. நாளை இலங்கையோட வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும், அதாவது யாழ்ப்பாணம், காங்கேசன்துறை பகுதிக்கும் நாளை மழைப்பிடிப்பை தொடக்கிறோம். நாளைய இரவு, அதாவது நாளை 15ஆம் தேதி இரவு முதல்ல இந்த பாக்ஜலசந்தியை ஒட்டியிருக்கூடிய கடலோர பகுதி, கோடியக்கரை முனை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தனுஷ்கோடி, ராமநாதபுரம், மண்டபம் இந்த பகுதியில நாளை இரவு அல்லது நாளை அதிகாலையில மழை பொழிவை தொடக்கும். அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தோட தென்கோடியில் இருக்கக்கூடிய கோடியக்கரை முனைக்கும் ராமேஸ்வரத்திற்கும். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில வேதாரண்யம் தாலுகா மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் மழை பொழிவு தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கொஞ்சம் தாமதம் அடைந்தாலும் காலை தொடங்கிடும். 16ஆம் தேதி காலை. மதியத்துக்குள்ள டெல்டா மாவட்டம் உள்ளாவே தொடங்கிடும். 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டெல்டா மாவட்டங்கள், மாலைக்குள்ள ஒட்டுமொத்த தென்கடலோரம் தென் மாவட்டங்களுக்கும் தொடங்கிடும் 16ஆம் தேதி மாலை. அதே நேரத்தில் திருச்சி மற்றும் அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை வரைக்கும் டெல்டா மாவட்டம், அதற்கு வடக்கே உள்ள மாவட்டம் கடலூர், புதுச்சேரி வரைக்குமே வரக்கூடிய 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் தொடங்கிடும். மதியம் மாலைக்குள்ள அந்த மழை படிப்படியாக அன்றைக்கு இரவே மேற்கு மாவட்டங்கள், சற்று உள் மாவட்டங்களுக்கும் தொடங்கிடும். இறுதியாக சென்னைக்கும் அடுத்த நாள் 17ஆம் தேதி அதிகாலையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி இரவோ தொடங்கிடும். தொடங்கிவிட்டால் அதிலிருந்து மழை வானிலை தான். இந்த இடைவெளி என்பது அதோட நிறைவடைந்து விட்டது. இதுவரைக்கும் பெய்தது எல்லாமே வளிமண்டல சுழற்சி, வெப்பச்சலனம் காரணமாக இருந்து கொண்டிருந்தது. இனிமேல் தாழ்வு நிகழ்வுகள், தாழ்வு பகுதி, தீவிர தாழ்வு பகுதி, மண்டலம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதம் 24, 25 28ஆம் தேதிக்குள்ள புயலே உருவாக போகுது. ஆக இனிமேல் மழைக்கு பஞ்சம் இருக்காது. இதுவரைக்கும் இருந்தது பற்றாக்குறை பிரச்சனை, இனிமேல் மழை பிரச்சனை. அதிகமான மழை பொழிவு டெல்டா மாவட்டங்கள் முதல் வடகடலோரம் வரைக்கும் நிறைய மழை பொழிவு கொடுக்க போகிறது வரக்கூடிய நாட்கள் எல்லாமே. இதுல வரப்போற அந்த நிகழ்வுகள் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு தீவிரத்தன்மையோட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சார்? இப்ப இந்த மாசத்திலேயே ஒரு புயல் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்றீங்க. இது வந்து இந்த மாசம் வரப்போகிறதாக இருக்கட்டும், அடுத்த மாசங்கள்ல வரப்போறதா இருக்கட்டும், தீவிரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக. உறுதியாக புயல் என்பது உறுதியாகிவிட்டது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதோட தேதி தான் இப்போ எந்த நிகழ்வு அது புயலாக மாறும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்காது. எந்த நிகழ்வுன்னு இல்லை, எந்த தேதியில அது புயலாக மாறும் என்கிறது இருக்கு. ஏன்னா வரிசை கட்டி வருகிறது. அடுத்தடுத்து டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரைக்குமே அடுத்து தொடர்ச்சியான மழை இருக்கு.
8ஆம் தேதிக்கு பிறகும் கூட நிகழ்வுகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. இந்த 8ஆம் தேதி வரை பெரிதாக இடைவெளி இருக்க வாய்ப்பில்லை. மழை நிகழ்வுகள் தான் வரிசையா வரப்போகுது. இதுல இப்போ நாளை உருவாகி இருக்கக்கூடிய இப்பொழுதே இலங்கைக்கு மழை பிடிப்பை தொடக்கி நாளை இரவு, அதாவது 15ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 16ஆம் தேதி அதிகாலை வேதாரண்யம் பகுதியில் தொடங்கக்கூடிய மழை அன்றைக்கு 16ஆம் தேதியே படிப்படியாக உள்ளே வந்து 17ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுத்து 18ஆம் தேதி வடகடலோரம் சென்னை எல்லாம் நிறைய மழை பொழிவை 18, 19, 20, 21 வரைக்கும் நிறைய மழை பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நிகழ்வு அப்படியே உள்ளே போய்விடும். அப்படியே கரை கடந்து வடகடலோரம் வழியாக வட உள்பகுதிகள் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்துடும். ஒரு வளிமண்டல சுழற்சியாக அப்படி செயலிழந்து உள்ள போயிடும். இது உள்ளே போகிற நிலையில அடுத்த ஒரு நிகழ்வு 21ஆம் தேதி 22ஆம் தேதி வாக்குல இலங்கை அருகே வர இருக்கிறது. அது இப்பொழுது பார்த்தீங்கன்னா அதாவது தாய்லாந்து வளைகுடா பகுதியில் அது இருக்கு. இப்போ அது அப்படியே வங்கக்கடல்ல வந்து தெற்கு மத்திய வங்கக்கடல் வந்து அப்படியே அதுவும் 22, 23 தேதிகளில் இலங்கையை ஒட்டி தான் வரும். எல்லா நிகழ்வுமே இலங்கையை ஒட்டி தான் வரும். இலங்கையை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வு இலங்கை அருகிலே வந்த உடனேயே இன்னொரு நிகழ்வும் அந்தமான் அருகே வந்துடும். ஆக ஒரு நிகழ்வு அரபிக்கடல் போய் கொண்டிருக்கும், இன்னொரு நிகழ்வு இலங்கை அருகே வந்துடும், சேம் டைம்ல அந்தமான் பகுதிக்கும் வந்துடும். இதனால வங்கக்கடல்ல தென்கிழக்கே ஒரு நிகழ்வும் தென் மேற்கே ஒரு நிகழ்வுமா இருக்கும். அப்போ இது தீவிரமடைந்து வடகடலோர மாவட்டங்கள் வரைக்கும் முன்னேறி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு நெருக்கமா வந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக கூட மாறி மண்டலமா கூட மாற வாய்ப்பு இருக்கு. அது நெருங்கி வருவதற்குள்ள அது நெருங்கி வந்துன்னு வச்சுங்களேன். இப்போ அந்தமான் பகுதியில் இருக்கிறது நெருங்கி வந்துருச்சுன்னா இரண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு, அல்லது அது தனியா இது தனியா போகவும் வாய்ப்பு இருக்கு. ஆகவே அந்த அதாவது இரண்டும் ஒன்றிணைந்து தீவிரமடைந்தால் கொஞ்சம் புயல் வலுவான புயலா இருக்கும். அப்படியானால் சென்னையை ஒட்டிய வடகடலோர பகுதிக்கு வரும். அல்லது இது தனியாக உருவானால் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்று வடக்கு புறமாக, சென்னைக்கு தெற்கு புறமாக மத்திய தமிழ்நாடு பகுதியில் அது ஒரு நிறைய மழை தரும் நிகழ்வாக கிடக்கும். எது எப்படியோ நிகழ்வு உறுதியாகிவிட்டது. வடகடலோரம் அல்லது வடகடலோரத்திற்கு சற்று தெற்கு புறம், அடுத்து ஒரு வடகடலோரத்துக்கு தெற்கு புறம் ஒரு நிகழ்வு கடந்து விட்டால் அடுத்த நிகழ்வு வடகடலோரம் அல்லது டெல்டா மாவட்டங்களை ஒட்டி 2 சிறு சாதாரண மண்டலமாக ஒரு புயலாகவும் கரை கிடக்குது. அதாவது ஒரு வெல்மார்க்ல இப்ப 20ஆம் தேதி 22ஆம் தேதிக்குள்ள, அதுக்கப்புறம் ஒரு புயலாகவோ அல்லது அதுக்கு அடுத்து வரக்கூடியது 26, 27 தேதிகளில் புயலாக வரும். ஆனால் ரெண்டுமே ஒன்றிணையும் ஒன்று முடியும் நேரத்தில் இது புயலா மாறலாம், அல்லது அங்கிருந்தே அது புயலா வரலாம். அப்படிதான் எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் என்று ஒன்று உருவானால் அது 25 இருந்து 28ஆம் தேதிக்குள்ள தமிழ்நாட்டின் கரையை கடக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பா அது தமிழ்நாட்டுக்கு தான், வட தமிழ்நாடு அல்லது டெல்டாவை ஒட்டியுள்ள வடக்கு கடலூர் இந்த இதனை ஒட்டியுள்ள பகுதியாக தான் இருக்கும். ஆனால் காற்று அச்சம் வேண்டவே வேண்டாம். ஏன்னா நெருங்கும் பொழுது அது செயலிழந்து தான் நெருங்கும். ஒரு 80-90 கிலோமீட்டர் வரைக்கும் எட்டினால் கூட வேகம் கரை கிடக்கும் போது ஒரு சாதாரண ஒரு வேல்மார்க் லோ பிரஷராவோ அல்லது ஒரு டிப்ரெஷனாவோ தான் அது கரை கிடக்கும். அதனால மழையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் எல்லாமே இருக்கும். அடுத்தடுத்த நிகழ்வும் மழை தரும் நிகழ்வாக தான் எல்லாமே இருக்கும். முதல்ல டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கும், அடுத்தடுத்த நிகழ்வுகள் டெல்டா மாவட்டம்னு சொல்லும்போது வட இலங்கையை நல்லா ஏறி வருவதற்கு வாய்ப்பு இருந்தால் இன்னும் உள் மாவட்டங்களுக்கு டெல்டா ஒட்டி ஏதாவது நிகழ்வு கடந்து போனால் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் நிறைய மழை பிடிப்பை தரும். இப்பொழுதைய முடிவின்படி அந்த நிகழ்வு வடகடலோரம் டெல்டாவிற்கெல்லாம் நிறைய மழை பிடிப்பை தரப்போகிறது. அடுத்தடுத்த நிகழ்வு தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் மழை பொழிவை கொடுக்க போகிறது. நிறைய மழை பொழிவு தான். ஓகே சார். பொதுவான எல்லா மாவட்டங்களுக்கும் இந்த ஒரு 2 மாதங்களுக்குள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் மழை கண்டிப்பா கிடைச்சிரும் அதிக அளவுல. கண்டிப்பாக. அதாவது இப்போ வரக்கூடிய நிகழ்வு டிசம்பர் மாதம் 7, 8 தேதி வரைக்கும் கூட திருப்தியான மழை பொழிவை கொடுத்துரும். இப்ப 2 நிகழ்வும் வடகடலோரம் வந்தாலும் டெல்டா ஒட்டி வந்தாலும் அது கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்துரும், மத்திய மாவட்டங்களுக்கும் கொடுத்துரும். அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழை பொழிவை கொடுக்கும். அங்கிருந்து காற்று இங்கே வரும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கொடுக்கும். இடையிலையும் மழை இருக்கும். அந்த ஏரி குளங்கள் நிரம்புங்கிறது எதிர்பார்க்கிறாங்க அவங்க. அந்த மாதிரி இல்லாம ஒரு கனமழை மிக கனமழை பொழிவு கொடுக்கும். அவங்க ஏரி குளங்களை நிரப்பும் மழை அடுத்த நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு எல்லாம் இருக்கிறது. ஆக ஜனவரி வரைக்கும் நிகழ்வு இருக்கிறது. டிசம்பர்ல நம்ம 7ஆம் தேதி வரை 3 நிகழ்வு எதிர்பார்க்கிறோம். 3, 4 இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசம்பர்லயே 4 நிகழ்வு இருக்கு, ஜனவரியில 3 நிகழ்வு இருக்கு. இப்படி நிகழ்வுகள் இருக்கிறது. அது சிறு நிகழ்வும் நிறைய மழை பொழிவை தரும். ஏன்னா எம்ஜிஓ எனப்படக்கூடிய நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நிலநடுக்கோட்டு வெப்ப நீராவியை வடக்கு நோக்கி அனுப்பி தமிழ்நாட்டின் நிகழ்வு நோக்கி அனுப்பக்கூடிய அமைப்பு வரைகிற காரணத்தினால மழைப்பொழிவு பஞ்சம் இருக்காது, நிறைய இருக்கும் மழைப்பொழிவு. ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு ஒரு இடத்துல பெஞ்சிருச்சு, இன்னொரு இடத்துல குறைவா பெய்கிறது,
இது எல்லாமே வடக்கு நோக்கி போகிறது. அப்ப நமக்கு இந்த வருஷம் நிகழ்வு இல்லை என்று தென் மாவட்டங்களுக்கோ மேற்கு மாவட்டங்களுக்கோ நினைக்க கூடாது. மழை வடக்கே சென்றாலும் உங்களுக்கும் கொடுக்கும். அடுத்த நிகழ்வுகள் உங்களுக்கும் இருக்கு, தென் மாவட்டங்களுக்கு இருக்கு. ஜனவரி வரை நிகழ்வு எல்லா மாவட்ட வழித்தடத்தையும் அமைக்கக்கூடிய வகையில அமையும். ஓகேங்க சார். இதுல இந்த சினாரியோவுல வந்து விவசாயிகளுக்கும், மீனவர்களுக்கும் சொல்வதற்கான தகவல்கள் இருக்கா? கண்டிப்பா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய விவசாயிகள் வந்து அறுவடை எல்லாம் முடிச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனால் மழை குறித்த எச்சரிக்கை வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இப்போ கொஞ்சம் அவங்க தீவிரப்படுத்தியிருக்காங்க அவங்களோட வேலையெல்லாம் முடிப்பதற்கு. நிறைய பேர் நடவு பணி மேற்கொண்டிருக்கிறாங்க. நடவு பணி என்றாலே மழை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கணும். அதுல வேர் பிடிக்கணும். வேர் பிடிக்கணும்னா கொஞ்சம் தண்ணீர் குறைவாக இருக்கணும். ஆனால் இப்ப நாளைக்கு கூட நடவு பணி செய்யறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நடவு பணி செய்யும் பொழுது மழையும் இருக்கிறது என்பதை கவனித்து, உள் மாவட்டங்களுக்கு கூட பெரிய பிரச்சனை இல்லை. அதிகமான மழை என்பது டெல்டா மாவட்டங்கள், அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய அனைத்து வடகடலோர மாவட்டங்களுக்கு தான் நீர் தேங்கும் அளவிற்கு நிறைய மழை பிடிப்பு. அதாவது பயிர்களை கொஞ்சம் இந்த இளம் பயிர்கள் சொன்னோம்னா நடவு பண்ணாலே தண்ணி இருக்கக்கூடாது. அதுல கொஞ்சம் கூடுதல் தண்ணீர் தேங்குவதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. வடகடலோரம்னா நிறைய மழை இருக்கு. ஆகவே நீங்க வந்து வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ளணும். மழை பெஞ்சா உடனே வடி விடுறது மாதிரியும் தொடர்ந்து மழை பொழிவெல்லாம் இனிமேல் மழை தான். ஒரு நாள் இல்லைன்னா கூட இன்னொரு நாள் மழை பெஞ்சிடும். நிகழ்வுகளோட செட்டிங் இருகாற்று இணைவு எங்க நடக்குதோ அங்கெல்லாம் மழை இருந்து கொண்டே தான் இருக்கும். மழை நாட்களாகத்தான் இருக்கும் இனிமேல் பெரும்பாலான நாட்கள். இடையில ஏற்பட்ட ஒரு இடையூறு காரணமா ஏற்பட்ட இடைவெளி காரணமா ஏற்பட்ட பிரச்சனை சந்தேகங்கள்லாம் இனிமேல் அதுக்கெல்லாம் முடிவு வந்துடும். அதனால விவசாயிகள் இனிமேல் நம்பிக்கையுடன் இருக்கலாம். மழை வந்துடும். எல்லாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இல்லாத இடங்களுக்கும் கொடுத்துரும். அதே போல மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இப்பொழுதிலிருந்து நீங்கள் கடலுக்குள் செல்லாமல் இருப்பது நல்லது. நேற்றைக்கே ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன் பாலத்தில நேற்றைக்கு கடுமையான காற்று. அந்த காற்று இப்ப கூட தொடர்ந்து கொண்டிருக்கு. தெற்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி காற்றை வலுவாக இருக்கிறது. அது நாளை மறுநாள் தாழ்வு பகுதியாகும் பொழுது ஒட்டுமொத்த வங்கக்கடலுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும். அப்புறம் அதுவே தான் அப்படியே தீவிர தாழ்வு பகுதியாகும். அப்புறம் அடுத்தது புயலாக போகுது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரப்போகுது. அதனால இனிமேல் கடலுக்குள் இறங்காமல் இருப்பது தான் நல்லது. எடை மிகுந்த படகாக இருந்தாலும் எடை குறைந்த படகாக இருந்தாலும் கடலுக்குள் தயவு செய்து இறங்க வேண்டாம். மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் வானிலை ஆய்வு நிறுவனமும் கொடுத்திருக்காங்க கடலுக்குள் செல்ல வேண்டாம்னு. ஆனா இன்னைக்கு ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென் தமிழ்நாட்டின் கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாட்கள்ல கண்டிப்பாக எச்சரிக்கை எல்லாம் வரும். நிகழ்வுகள் எல்லாம் உருவாகும் பொழுது கடலுக்குள் சென்றாலும் கடலுக்குள் செல்ல வேண்டாம். தவிர்த்து விடுவது நல்லது. அதற்காக ஆழ்கடலுக்கு செல்லவே வேண்டாம். கரையொட்டி இருக்கலாம். ஏன்னா வானிலை ஆய்வு நிறுவனம் வந்து டோக்கன் கொடுக்க அனுமதி கொடுக்கறதுனால வடகடல் வரலாம். ஆனால் கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல திரும்புவதற்கான எச்சரிக்கை எல்லாம் திரும்பி வர வேண்டும் என்ற எச்சரிக்கை எல்லாம் கொடுக்கப்படும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. இந்த நிகழ்வு அரபிக்கடல் போனதான் பிரச்சனை. அதுக்கப்புறம் தான் அரபிக்கடல். வங்கக்கடல் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றுதான் சொல்லணும். குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோரம், அந்தமான் வரைக்கும் உள்ள ஒட்டுமொத்த வங்கக்கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். ஓகேங்க சார். தற்போது இருக்கிற வானிலை நிலவரம் தொடர்பான உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார். நன்றி.